ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வுதரும் உணர்வு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை கடந்த நாளில் பார்த்தோம். இப்போதும் வேத வசனத்தை செவி கொடுப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 4-10 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரித்து தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 மூலைக்கும் கட்டப்பட்ட பெரிய தூப்பாட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதனால் நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாய்த்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும், பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே கூட சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்பி எடுத்து கொள்ளப்பட்டது. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரை, தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை தன்னோடு கூட இருந்த அப்போஸ்தலருக்கு அறிக்கை செய்து அந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இந்த சத்திய வசனங்களை கேட்கும்போது அநேகருக்கு உடைய வெளிப்பாடை பேதுருக்கு கொடுத்தது போல இந்த நிகழ்ச்சியின் வழியா ஒவ்வொருக்கும் ஒரு வெளிப்பாடை கொடுங்கப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இந்த சத்திய வசனங்கள் கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். பிசாசின் கட்டுகளால், போதை பொருட்களிலே, மதுபானத்திலே, பலவிதமான மாந்திரிக கட்டுகளினாலே நம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். சுவாமி, அவர்களை விடுவிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. எத்தனை அற்புதமான வேத வசனங்கள் ஆண்டவரே. கொர்நேலிய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியங்களை செய்த தேவன், தன் அப்போஸ்தலர் உடனிருந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தின தேவன், இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அநேகரை தெளிவுபடுத்தி நீரே மெய்யான தேவன் என்று உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.